இவன் எங்கடா இங்க வரான்? இவனை இங்க தான் படிக்கிறான் போல. இவனை யாரா இங்க வர சொன்னது? ஊர்ல வேற காலேஜ் இல்ல? டேய் அதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா மாப்ள? எவனோ கட்டி வச்சிருக்க காலேஜ், இதுல எந்த கழுதவனா படிக்கலாம். இவனை தெரியாம கூட பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இவன் நான் படிக்கிற காலேஜுக்கே வந்து நிப்பானா? மாப்ள அத்தி நம்மள கொல்ல பாக்குறாங்களே. ஏற்கனவே அக்னி வெயிலு பத்திக்கிட்டே இருக்குது. இவனுங்க வேற அக்னி நட்சத்திர ஸ்டைல்ல சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்களே. டே பிரபா டேய். என்னடா லந்தா, யார் மேல பால் அடிக்கிற? வந்த பால திருப்பி அடிச்சேன். ஓஹோ, வந்தா திருப்பி அடிப்பியா நீ? கண்டிப்பா அடிப்பேன். பாஸ் நீங்க தான் பாஸ் இவர் மேல முதல்ல பால் அடிச்சிங்க. மூக்குல ஏதாவது பட்டிருந்தா என்ன இருக்கும் பாஸ்? எனக்கு வேற பிஞ்சு மூக்கு பாஸ். தப்பு பண்ணது நீங்க தான் பாஸ். நீ என்னடா இவனுக்கு அல்லகையா? என்னடா போனா போட்டுன்னு விட்டா காலேஜ் கேம்பஸ்ல ரவுடிசம் பண்றியா? யாரு? நான் படிக்க போற காலேஜ் இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வம்பு பண்றதுக்கு நீ தான் இங்க வந்திருக்க. டேய் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லடா. இப்ப பாக்குறியா ஆளா இல்லையான்னு? பாஸ் பாஸ் பிரபா வேண்டாம் போயிடலாம். தேவையில்லாத சண்டை எதுக்கு பாஸ்? போயிடலாம் வாங்க. வேணாம் பிரபா வேணாம் விடு. போயிடலாம் வாங்க பாஸ். வாடா. பிரச்சனை வேண்டாம் பாஸ். நம்ம போலாம் பாஸ். இந்த காலேஜ்ல இருந்து உயிரோட வீட்டுக்கு போக மாட்டேன். பாத்துக்க. முடிஞ்சத பண்றா. என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியும். டேய் என்னடா பண்ணுவ? டேய் 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 வேணாம்டா வேணாம்டா. பாத்துக்கலாம் வாடா. வாடா. அத்தை இந்தாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மாமா ஏண்டி எண்ணெயில இன்னும் முருக விட்டுருக்கணும், அவசரத்துல எடுத்துட்ட போல இருக்கு. முருக விட்டு எடுத்தா தீஞ்சிருச்சுன்னு சொல்லிருப்பீங்க. இப்ப நல்லா இருக்கா இல்லையா? நீ பண்ண நல்லா இல்லாம இருக்குமா என்ன? நல்லாதான் இருக்கு. அத நீங்களே ஒரு நாளும் சொல்லிடாதீங்க. நானே எல்லாத்தையும் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. என்ன தாத்தா, அம்மாவும் பாட்டியும் காலையில ஆரம்பிச்சுட்டாங்க போல. கையிலே நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க ரெண்டு பேரும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே டயலாக் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க மாமா பண்றது? பெருந்தன்மை இல்லாத குடும்பத்துல வாக்கப்பட்டா இப்படிதான் கேட்டு வாங்கணும். ஆமா, நாங்க பெருந்தன்மை இல்லாதவங்க. இவ பார்த்தா நிறைய பெருந்தன்மை இருக்கிறதுனாலதான் உன்னை எங்க பையனுக்கு கட்டி வச்சு இன்னும் மேய்ச்சிட்டு இருக்கோம்.